ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்ஐஆர் சிஎஸ்ஐஆர் ஜூனில் கேட்ட ஜென்ரல் ஆப்டிடியூட் சிஎஸ்ஐஆர் ஜூன் 2025 கேட்ட ஜென்ரல் ஆப்டிடியூட் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஃபஸ்ட்டு கொஷின். வாட் வில் பி த டிஜிட்ஸ் அட் த யூனிட் பிளேஸ் ஆஃப் 1 cube, 2 cube, 3 cube, 4 cube, 5 cube, etc. goes on. ஃபோர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. எப்படி கண்டுபிடிக்கலான்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஒன் கியூப். ஒன் கியூப் இஸ் ஈக்குவல் டு 1. டூ கியூப் இஸ் ஈக்குவல் டு 8. த்ரீ கியூப் is equal to 27, and 4 cube is equal to 64, and 5 cube is equal to 125. And last 6 cube is equal to 211, and 216, and 7 cube is equal to 343, and 8 cube is equal to 512, and 9 cube is equal to 729. இப்போ இந்த cubes யூனிட் டிஜிட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணோம். அதுதான் டிஜிட்ஸ். வாட் வில் பி த டிஜிட்ஸ் அட் த யூனிட் பிளேஸ் ஆஃப் ப்ளஸ் கேட்குறாங்க. 1, 8, 7, 4, 5, and 6, 3, and last one 2, and then 9. இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 7 plus 4 plus 5, 6 plus 3 plus 2 plus 9. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு 45 கிடைக்கும். அந்த யூனிட் டிஜிட்ஸ் ஆஃப் சம்மேஷன் ஆஃப் திஸ் இஸ் 5. யுவர் ஆன்சர் இஸ் 2. இதுதான் உங்களோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின்ஸ் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின்ஸ் பாருங்கள். ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸ்டேட்மெண்ட் 1 கொடுத்துருக்குறாங்க. ஆல் புக்ஸில் ஆர் மேனுவல்ஸ் அண்ட் ஆல் மேனுவல்ஸ் ஆர் கேட்டலாக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு இஃப் த ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் ட்ரூ அப்படின்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் கன்க்ளூஷன்ஸ் கேன் பி கன்சிக்வலி ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன்ஸில் எது கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இஃப் திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம டயக்ராம்ஸ் வரையணும். என்னதுன்னா ஆல் புக்லெட்ஸ் ஆர் மேனுவல்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு வந்து புக்லெட்ஸை வரையணும். ஓகேவா? ஆல் புக்லெட்ஸ் நான் பீன் போட்டுக்கிறேன். ஆல் புக்லெட்ஸ் ஆர் மேனுவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா கேபிட்டல் எம் மேனுவல்ஸ்ன்னு போட்டிருக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த பி வந்து ஆல் புக்லெட்ஸ் ஆர் மேனுவல்ஸ். மேனுவல்குள்ளே புக்லெட் வந்துருச்சு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள். ஆல் மேனுவல்ஸ் ஆர் கேட்டலாக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ எல்லா மேனுவலுமே சேர்த்து என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க. கேட்டலாக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கேட்டலாக்ஸ் அப்படின்னா அதுக்கு மேலே ஒரு சர்க்கிள் நீங்கள் வரையணும். இதை வந்து நம்ம சி அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இது கேட்டலாக்ஸ். அப்போது ஆல் மேனுவல்ஸ் ஆர் கேட்டலாக்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூன்னு கன்சிடர் பண்ணிங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிறதுல 4 ஆப்ஷன்ஸில் எது கரெக்டாக அப்படின்னு சொல்லி பார்க்கணும் நம்ம. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பாருங்கள். ஆல் மேனுவல்ஸ் ஆர் புக்லெட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எஸ், ஆல் மேனுவல்ஸ் ஆர் புக்லெட்ஸ் இல்லை, பட் அது ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் புக்லெட்ஸ் தான் மேனுவல்ஸ்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து ராங். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆல் கேட்டலாக்ஸ் ஆர் புக்லெட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே கேட்டலாக்ஸ் தான் புக்லெட்ஸ்குள்ளே இருக்குது அப்படின்றாங்க, பட் இந்த ஸ்டேட்மெண்ட்டும் நம்மளுக்கு தப்பு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஆல் புக்லெட்ஸ் ஆர் கேட்டலாக்ஸ் அப்படின்னு இருக்கிறாங்க. எஸ், இது இருக்க சான்ஸ். ஏன்னா ஆல் புக்லெட்ஸ் ஆர் கேட்டலாக். ஏன்னா புக்லெட்ஸ் வந்து கேட்டலாக்குள்ளே தான் இருக்குது. எப்படி இருக்குது? புக்லெட்ஸ் மேனுவல்குள்ளே இருக்குது, மேனுவல்ஸ் கேட்டலாக்ஸ்குள்ளே இருக்குது. அப்போது இந்த தேர்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டு. இருந்தாலும் நம்ம ஃபோர்த் ஆப்ஷன்ஸ் நம்ம என்னென்னு பார்ப்போம். ஆல் கேட்டலாக்ஸ் ஆர் மேனுவல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல் கேட்டலாக்ஸ் ஆர் மேனுவல் ரிவர்ஸ் சொல்கிறாங்க. இல்லை, மேனுவல்ஸ் தான் கேட்டலாக்ஸ்குள்ளே இருக்குது, கேட்டலாக்ஸ் மேனுவல்ஸ்குள்ளே இல்லை. அப்போ ஃபோர்த் ஆப்ஷனும் தப்பு. அப்போ த கரெக்ட் ஆப்ஷன்ஸ் இஸ் 3, ஆல் புக்லெட்ஸ் ஆர் கேட்டலாக்ஸ். நெக்ஸ்ட்டு கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் நிறைய டைம் தேவைப்படுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. Market percentage and annual production of a scooter from 5 automobiles companies PQRST as shown in graphs. மார்க்கெட் ஷேரோட வேல்யூஸ் கொடுத்துருக்குறாங்க. ப்ரொடக்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா the profit of the company is directly proportional to the ratio of the market share to the production. என்ன கேட்குறாங்க. the profit வந்து
the profit of the company is directly proportional to the market share, the ratio of market share and the production. Okay, so market share and production. Profit வந்து என்னது ratio of the market share to the productions. Then which of the following statement is are correct அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க நம்மளுக்கு. ஸோ என்னது ஸோ எஸ் ஸ்டேட்மெண்ட் எக்ஸ், ஸ்டேட்மெண்ட் ஒய், ஸ்டேட்மெண்ட் இசட். ஸோ 5 கம்பெனிஸ் இருக்குது. ஸோ இதில் என்னென்ன கம்பெனிஸ்லாம் சேம் ப்ராஃபிட்ஸ் கொடுத்துருக்குது, எதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் ப்ராஃபிட்ஸ் கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு இந்த கிராஃப்ஸை பார்த்தாலே தெரியும். ஸோ சம் வேல்யூஸ் இருக்கும். ஸோ இந்த வேல்யூஸ் அண்ட் தென் திஸ் மார்க்கெட் ஷேர், ஸோ இது எல்லாமே நீங்கள் இதில் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஒரு நம்பர்ஸ் வரும். ஸோ அந்த நம்பர்ஸ் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த ஐடியா பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு என்னது ஸோ விச் ஸ்டேட்மெண்ட் ஒய் அண்ட் இசட். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ ஒய் அண்ட் இசட். ஸோ எப்படின்னு பார்க்கலாமா நம்ம. ஸோ இப்போ ஒய் ஸ்டேட்மெண்ட் ஆர் as the மேக்ஸிமம் ப்ராஃபிட்னு சொல்கிறாங்க. ஸோ ஆர் என்னதுன்னு பாருங்கள். ஸோ ப்ரொடக்ஷன் இஸ் அரவுண்ட் இஸ் 110. ஓகேவா. ஸோ ஆர் இஸ் அரவுண்டு 110 உங்களுக்கு ப்ரொடக்ஷன்ஸ். ஸோ ஆரோட மார்க்கெட் ஷேர் இஸ் 24% மார்க்கெட் ஷேர். ஸோ அப்போது உங்களோட ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு த மார்க்கெட் ஷேர், இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மார்க்கெட் ஷேர். ஸோ எத்தனை மார்க்கெட் ஷேர். ஸோ 24 டிவைடட் பை 100. ஸோ டிவைடட் பை ஸோ அண்ட் தென் ப்ரொடக்ஷன் இஸ் 110. ஸோ அப்போ 24 டிவைடட் பை ஓகேவா. ஸோ 110 இன்ட்டு 100. ஸோ இதை டிவைட் பண்ணினா ஸோ உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த வேல்யூ எடுத்து நீங்கள் அதே டி கம்பெனிஸ் அண்ட் பி கம்பெனிஸோட போட்டிங்க அப்படின்னா ஸோ கம்பெனிஸ் ஆர் தான் மேக்ஸிமம் ப்ராஃபிட்டாக இருக்கும். அதேமாரி கம்பெனி எஸ் as த மினிமம் ப்ராஃபிட்டாகவும் உங்களுக்கு இருக்கும். ஸோ கம்பெனி எஸ் இஸ் த மினிமம் ப்ராஃபிட்டாக இருக்கும். எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா ஸோ இப்போ பியும் உங்களுக்கும் அதே தானே அப்படின்னு கேட்கலாம். பட் பியோட மார்க்கெட் ஷேர் வந்து உங்களுக்கு அதிகம், அதனால் பி வந்து கொஞ்சம் அதிகமான ப்ராஃபிட்டாக கொடுக்கும். பட் இங்கே எஸ்ஸோட இது வந்து 14%, அதனால் உங்களுக்கு ஸோ அதுதான் கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் ஒய் அண்ட் இசட் தான் உங்களுக்கு கரெக்டான ஆப்ஷன்ஸாக இருக்கும் உங்களுக்கு. கேள்வி வந்து நீங்கள் 2 விதமாக நீங்கள் சால்வ் பண்ணலாம் இதை. அக்கார்டிங் டு த மேத்தமெட்டிக்கல் டிக்னாமெண்ட்ரி ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த சம்செட் சால்வ் பண்ணலாம். இல்லை அப்ராக்சிமேஷனாக நம்மளோட இது பிரகாரமே நம்ம சால்வ் பண்ணலாம் நம்ம. ஸோ எப்படின்னு பார்க்கலாமா நம்ம. எஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டைரக்ஷன்ஸை நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. ஓகேவா. டைரக்ஷன்ஸ் வரைஞ்சிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் ஈஸ்ட், வெஸ்ட், நார்த் அண்ட் தென் சவுத். ஸோ இது ரெண்டுத்தையும் வரைஞ்சிங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஸோ கவிதா ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஏ ஹவுஸ் அண்ட் வாக்ஸ் 200 மீட்டர் நார்த் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நார்த் வேணா ஸோ கவிதா இங்கே அவங்களோட ஹோம் இங்கே இருக்குது. கவிதா ஹோம்னா நார்த்தில் ஓகேவா. ஸோ 200 மீட்டர்ஸ் நார்த்வர்ட் டைரெக்ஷனில் மூவ் பண்ணுறாங்க. எஸ், டைரெக்ஷன் கொடுத்தாச்சு. தென் டேர்ன் 45 டிகிரி. ஸோ டேர்ன் 45 டிகிரி அப்படின்னா ஸோ இங்கேருந்து 45 டிகிரினா ஸோ இதுதான் 45 டிகிரி. எஸ், திஸ் இஸ் 45 டிகிரி. ஸோ 45 டிகிரியில் எவ்வளோ மூவ் ஆகுறாங்கன்னு பாருங்கள். ஸோ 70 மீட்டரில் மூவ் ஆகுறாங்க. அண்ட் தென் என்ன சொல்கிறாங்க. ஸோ டேர்ன் 90 டிகிரி ரைட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ஃப்ரேமை ரெஃபரன்ஸாக வச்சு பார்த்தீங்க அப்படின்னா 90 டிகிரி அப்படின்னா ஸோ இதுதான் உங்களுக்கு 90 டிகிரி கரெக்டாக. ஸோ திஸ் இஸ் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் 90 டிகிரி. அதே 70 மீட்டர் கரெக்டாக. ஸோ இப்போ நார்மல் அதுக்கு ஆப்போசிட் பொசிஷனே வந்துட்டாங்க. ஸோ ஃபைனலி என்னதுன்னா ஸோ வாட் இஸ் த க்ளோசஸ்ட் வேல்யூ ஃபார் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் கவிதா ஹோம்ஸ் அண்ட் த கரண்ட் லொக்கேஷன். ஸோ இந்த லொக்கேஷனுக்கும் ஸோ வாட் இஸ் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஹவு டு சால்வ் திஸ். இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிளுக்கு நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும். 2 சைடு வேல்யூஸ் இருக்குது. 70 17 கொடுத்துட்டாங்க. 70 வச்சு நம்ம இந்த ஹைப்போடெனஸ் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ஸோ நம்மளோட கரண்ட் லொக்கேஷனுக்கும் கவிதாவோட ஹோம் லொக்கேஷனும் இதை நம்ம கண்டுபிடிச்சலாம். எப்படின்னு கண்டுபிடிக்கலாமா. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற பித்தாகரஸ் தியரம். ஸோ அதான் ஹைப்போடென்யூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 adjacent சைட் ஸ்கொயர். ஸோ ஹைப்போடென்யூஸ் என்னன்னு தெரியாது நம்மளுக்கு. ஸோ அதனால் அது HYP ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஸோ 70 ஸ்கொயர் ப்ளஸ் 70 ஸ்கொயர். ஸோ அப்போ ஹைப்போடென்யூஸ் இஸ் ஈக்குவல் டு ஸோ ரூட் ஆஃப் ஸோ 70 இது பண்ண என்னாகும். ஸோ 4900 ப்ளஸ் 4900 இருக்குமா.
So hypotenuse square is equal to root of, what is the value, root of 9800, so it is approximately 99. ஸோ நம்மளுக்கு ஒரு ஹைப்போட்டென்யூஸ் வந்து நம்மளுக்கு 99 அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு இந்த 200 அண்ட் 99 நம்மளுக்கு ரெண்டு அட்ஜசன்ட் சைட்ஸ் இருக்குது. அப்போ வாட் இஸ் த ஹைப்போட்டென்யூஸ் ஸ்கொயர்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதே ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 200 ஸ்கொயர் ப்ளஸ் 99 ஸ்கொயர், 200 ஸ்கொயர் ப்ளஸ் 99 ஸ்கொயர். இதை எவால்வேட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஒரு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ 200 ஸ்கொயர் என்ன, ஸோ 40,000 ப்ளஸ் 99 இன்ட்டு ப்ளஸ் 9801 ப்ளஸ் 40,000 9801 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ ரூட் ஆஃப் 49801. So this value is approximately 223. This value is approximately 223 meters. இந்த வேல்யூ எதாவது கூட மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க. So this is approximately symbol. So 223 is the option 4 is the right answer. So நம்ம இப்படியும் சால்வ் பண்ணலாம். ஸோ இல்லை அப்படின்னா ஸோ டைரக்ஷன்ஸ் மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ் வச்சு நம்ம இதை சால்வ் பண்ணலாம். பட் நம்மக்கிட்ட அவ்வளோ டைம் இல்லை. ஸோ அதனால் நம்ம இதுமாரி அப்ராக்சிமேஷன் நம்ம இதுமாதிரி சால்வ் பண்ணலாம்.